ஆமாம்மா, வீடெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வீடெல்லாம் சூப்பரா கட்டிக்கிறேன் மாப்பிள. என்ன ஒரு சின்ன குறை தான், சொல்லாம வேணாமான்னு யோசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல மாமா, நீங்க சொல்லாதீங்க, போய் சாப்பிடுங்க. இல்ல மாப்பிள, சொல்லனா எனக்கு சோறு இறங்காது. சரி சொல்லுங்க மாமா. வீடு நல்லா இருக்கு மாப்பிள, இது அப்படியே தலைகீழே இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு யோசிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல வெட்டியாவே இருந்தா பொழுது போறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி தான் ஏதாவது யோசிக்க தோணுமா மாப்பிள? ஆமா, சும்மா ஜாலி சொன்ன மாமா, சில்லா விடுங்க, வரதா கேட்கணுமா? அப்புறம் மாப்பிள, வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 ஆச்சு மாமா. என்ன மாப்பிள சொல்ற? நான் 3000 முச்சு குத்துருப்பானே மாமா. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 அதிகம் தானே மாமா? மாப்பிள, நான் மொத்தமாவே 3000 முச்சு குத்துருப்பேன் மாப்பிள. மொத்தமா 3000 முடிப்பியா? யோ, குச்செல்லாம் வச்சு காக்கா கூடு மாதிரி கட்டினாலே காசு ஆகுமையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கட்டுவான் மாப்பிள, முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஏண்டா, அந்த தெரிஞ்சவனையும் கண்ணில் காட்ட மாட்டீங்க, தேவைப்படும் போது நீங்களும் கண்ணில் பட மாட்டீங்க. பந்தல போட்டு பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் இவளைக்கு பண்ணி கொடுத்துருப்பேன், அவளைக்கு பண்ணி கொடுத்துருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? டென்ஷன் ஆகுது, விடு மாப்பிள. சரி, நம்ம ஏலா திரு குமார் இதை விட பெரிய வீடா கட்டிக்கிறானே மாப்பிள. அவன் புறம்போக்கு நல்லா போய் பத்திரம் ரெடி பண்ணி கட்டிக்கிறான். நாமளும் அந்த மாதிரி கட்டுவோமா? தூங்கின இருக்கும்போது ஜேசி வச்சு தூக்கிட்டானா என்ன பண்றது? ஐயோ வேணாம் மாப்பிள, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். மாமா, இந்த பிரிட்ஜ் எங்க வாங்குனீங்க? எந்த பிரிட்ஜுப்பா? போரூர் பிரிட்ஜா, மாதவர பிரிட்ஜா? இந்த பிரிட்ஜ் மாமா, பால் தோசை மாவுலாம் வைப்பாங்களே. அது ஃப்ரிட்ஜுப்பா. தெரிஞ்சு என்ன பண்ண போற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சும்மா தான் பேசணும்னு கூடாது, புரிதா? சாப்பிட தானே வந்த? ஆமாமா. கம்முன்னு போய் சாப்பிடு போ. எதுக்கு மாப்பிள அவனை திட்டுற? இல்ல மாமா, வந்ததுல இருந்து இது எவ்வளவு அது எவ்வளவு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் கேட்டான். கேட்ட பொருளை திரும்ப திரும்ப வர கேட்டுங்கிறான். நொய்யின்னு விடு மாப்பிள, சின்ன பையன் தெரியாம பேசிட்டா. அப்புறம் மாப்பிள, வீடு மேல கம்பி விட்டு தானே கட்டிக்கிற? ஆமா மாமா. மாப்பிள, கம்பியெல்லாம் நல்ல கம்பி தானே போட்டிருக்க? ஆமா, சூரியதேவ் டிஎம்டி கம்பி தான் மாமா போட்டேன். இவங்க 20 வருஷத்துக்கு மேல ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. தமிழ்நாடோட லார்ஜஸ்ட் அப்புறம் சவுத் இந்தியாவோட பிகஸ்ட் டிஎம்டி ஸ்டீல் மேனுஃபேக்சர்ல ஒருத்தாங்க. 4 டெடிகேட்டட் லெபார்டரிஸ்ல குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் எக்ஸ்பர்ட் லீட் பண்ற R&D டீமோட சப்போர்ட்டும் இருக்கு. நாம கொடுக்குற காசுக்கு லாங் லாஸ்டிங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். சரி மாப்பிள, அப்புறம் என்ன மாப்பிள, லைட்லாம் குட்டி குட்டியா இருக்கு, நல்லா பெருசா போட வேண்டியதானே? மாமா, அது ஆம்பியன்ஸ் லைட் மாமா, அப்படிதான் மாமா இருக்கும். ஆம்புலன்ஸ் லைட்டா? நான் மாப்பிள பிச்சைக்காரத்தனமா குட்டி குட்டியா போட்டு வச்சுக்கிறேன். ஆமா, கீழே ஒரு விட்டிங்க பாருங்க. எங்க மாப்பிள? மாமா, சேகர் பையன் நல்லா துருத்துருங்கிறான் மாமா. யாராவது கீழே குஞ்சாலே முதல்ல குத்தி ஓடிடுறான் மாமா. அடிச்சதுனால பெரிய கையா இருக்கே மாப்பிள. பையன் நல்லா வளர்ந்துட்டான் மாமா. நீங்க பொங்கல் சூடாறதுக்குள்ள போய் சாப்பிடுங்க, நான் பாக்குறேன் போங்க.